வணக்கம் கண்ணு, நான் உங்க கிராமத்து பொண்ணு. ஹாய், ஹலோ, வெல்கம். கிராமத்து பொண்ணு லைஃப் ஸ்டைல்னு ஏன் நம்ம பேர் சூஸ் பண்ணோம்னா, அது வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா பொருந்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நான் பொறந்ததுமே கிராமம் தான். நான் மேரேஜ் ஆகி வந்ததுமே கிராமம் தான். ஸோ எனக்கு அந்த டைட்டில் வந்து கரெக்ட்டா ஆப்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து கிராமத்து பொண்ணு லைஃப் ஸ்டைல்னு சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி இன்ட்ரோ குடுத்துக்கிறேன். என்னோட பேர் வந்து கௌசல்யா. ஐ அம் மேரிட். நான் என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ரேடியாலஜி. இந்த எக்ஸ்ரே, சிடி, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? நம்மளுக்கு ஒரு ஆளு ரேடியோகிராஃபர். அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். படிச்சேன். பட் நான் வேலைக்கு போல. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் தான். அது ஒரு பெரிய கதை. அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பெரிய சினிமா ட்ராமா மாதிரி இருக்கும். ஸோ இதில் சொன்னால் கரெக்டாக இருக்காது. நம்ம இதை வந்து இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருவோம், நம்ம சேனல் எதை பற்றினது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு vlog. அவ்வளோதான். குக்கிங் இல்லை, ஆரி ஒர்க் இல்லை, டெய்லரிங் இல்லை. vlog சேனல். இப்போ என்னால் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் தான் சூஸ் பண்ணணும், மாற்றி மாற்றி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கிரிட்டேரியா இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து vlog-ஆ நம்ம எடுத்துகிட்டு போவோம். நான் தைக்கிற ப்ளவுஸோட டிசைன் காட்டுவேன். நான் ஸ்டிச் பண்ணுற ஆரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் vlogலேயே வரும். நான் வந்து யூடியூப் வந்து இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு நான் வந்து இதை கற்றுக் கொடுக்கணும், இந்த சமையல் ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் சக்சீட் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நான் நார்மலாக வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எந்த வேலைக்குமே போகல. எப்பவுமே வந்து ஃப்ரீ டைமில் வந்து யூடியூப் தான் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ திடீர்னு ஒரு ஐடியா. எங்கள் வீட்டுக்கார் வந்து சடனாக நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் இல்லையா, பாப்பா பண்ணுறது, நம்ம ஏதாவது காமெடியாக பண்ணுறதெல்லாம் எடுத்து போடு அப்படின்ட்டு சும்மா பேச்சு வாக்கில் சொல்லிட்டாரு. நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு vlog சேனலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. நான் எதனால யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா, எல்லாரும் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? ஏர்ன் பண்ணணும். என்னோட கான்செப்ட்டுமே அதுதான். நான் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்காக நான் வந்து ஆடியன்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. நான் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் போடுறேன். அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, ஷேர் பண்ண போகிறீங்க, கமெண்ட் பண்ண போகிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பல்ஷன் இல்லை. பட் எத்தனை பேர் இதை ஓப்பனாக சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் வந்து சம்பாதிக்க தான் யூடியூப் வந்தோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எல்லாருமே ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து குக்கிங் உங்களுக்கு கற்றுத்தரேன், நான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கற்றுத்தரேன், எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்குமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னும் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய இருக்காங்க. நான் யாருமே வந்து இது பண்ணல, மீன் பண்ணல. பட் நான் வந்தது காரணம் வந்து எனக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன், ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். அட் த சேம் டைம் நம்ம ஏர்னும் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கா, அதுதாங்க என்னோட கான்செப்ட். அடுத்து என்னை பற்றி என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து 2 குட்டீஸ். சோட்டு, மோட்டு. என்னோட ஹேண்டலே வந்து நான் அவங்கள தான் வச்சிருப்பேன். 2 பேருக்குமே வந்து அது வந்து பெட் நேம் தான். மோட்டு வந்து என்னோட பொண்ணு பேரு மகதி. சோட்டு வந்து என்னோட பையன் பேரு. அவரை எப்பவுமே வீட்டில் கூப்பிடுறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் வந்து சோட்டு தான். பட் அவருக்கு ஜாதகம் பார்த்துன்னு வச்ச பேர் வந்து சத்விக் சாய். என்னோட பேரு, என்னோட வீட்டுக்காரோட பேரு, என்னோட மாமனாரோட பேரு எல்லாமே நாங்கள் கம்பைன் பண்ணி யோசிச்சு வச்சோம். சரி, நீங்கள் வந்து இது வந்து ஒரு vlog சேனல்னு சொல்லிட்டீங்க. வெறும் vlog மட்டும் தான் இருக்குமா? சமைப்பீங்க, ஊருக்கு போகிற ட்ரிப்பு இல்லை. எனக்கு வந்து என்னென்ன தெரியும் அப்படின்றத நான் வந்து இப்போ ஷேர் பண்ணிடுறேன். அதை தாண்டி எனக்கு என்ன தெரியும்னா, ஆரி எம்ப்ராய்டரி தெரியும். கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு, வெட்டிங்க்கு அதுக்கெல்லாம் வியர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க கிராண்டாக யூஸ் பண்ணுற ப்ளவுஸுமே என்னால் வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் போட்டு தர முடியும். அதை தாண்டி இப்போ நான் ஒரு 6 மந்த்தாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசாக டிசைன்ஸ்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ப்ளவுஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து பேக் ஊக்கு வச்சு தைக்கிறது, பிரின்சஸ் கட் தைக்கிறேன். சும்மா ஒரு 7 8 டிசைன் இது ஃபார்மேட்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆரி எம்ப்ராய்டரி, டெய்லரிங் எனக்கு வந்து தெரியும். இது 2மே நான் எங்கே கற்றுட்டேன்னா யூடியூப்ல தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து எந்த கிளாஸுமே போல, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. பக்கத்தில் உட்காந்து ஒரு நீடில் எப்படி பிடிக்கணும் அப்படின்றது கூட யாருமே எனக்கு சொல்லி தரல. எனக்கு வந்து குக்கிங்கும் சரி, ஆரி எம்ப்ராய்டரியுமே சரி, டெய்லரிங்கும் சரி எல்லாமே கற்றுக் கொடுத்தது யூடியூப் தான். எங்கள் அம்மா கூட எனக்கு கற்று தரல குக்கிங். நான் யூடியூப் பார்த்து தான் சமைக்க ஆரம்பித்தேன். யூடியூப் பார்த்து தான் டிசைன்ஸ் போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது யூடியூப் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம ஏன் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிராமத்து பொண்ணு லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணேன். நானுமே ஒரு கிராமத்து பொண்ணு தான். நான் வீட்டை விட்டு வெளியே எங்கும் போகல. ஆனால் நான் ஏர்ன் பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணுறேன், ஆரி எம்ப்ராய்டரி போடுறேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம் இல்லையா? என்னை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆனால் கூட போதும். கிளாஸஸ், டுட்டோரியல்ஸ் நிறைய இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கா, உங்களால் ஒரு மந்த்லி 300 ரீசார்ஜ் பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணதான் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல். அதுக்கு நானுமே ஒரு ஹூக் ஸ்டெப்பாக இருப்பேன் நம்புகிறேன். ஸோ என்னை பற்றின இன்ட்ரோ அவ்வளோதான். ஓகே மக்களே, என்னை பற்றி இன்னும் வந்து மேலும் மேலும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வீடியோஸில் வரும். நான் வேறு என்னோட லவ் ட்ராமா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு பெரிய லாங் வீடியோவாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றது என்னோடய ஹஸ்பண்ட் தவிர்த்து என் கூட பிறந்தவங்க, என்னோடய சிப்ளிங்ஸ், என்னோடய அப்பா அம்மா, சாரி அப்பா இல்லை இருந்துட்டாரு. ஸோ என்னோட பேரண்ட் யாருக்குமே தெரியாது. என்னோட பக்கத்து வீடு கூட தெரியாது. ஸோ மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் தெரிய வாய்ப்பு இருக்குது.
நான் ஃபேமிலியாக இருந்தாலுமே சரி, என்னோட என்னோட ஃபேமிலியாக இருந்தாலுமே சரி, இல்லை யூடியூப் ஃபேமிலியாக இருந்தாலுமே சரி, நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் உங்களோட சப்போர்ட். ஸோ உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி வாட்சிங். பாய் மக்களே. வாட்ச் யூ லேட்டர்.